பாருங்க, first question, very simple question. What is the dimension formula for strain energy? Strain energy. Sorry, strain energy density. Strain energy density na energy per volume. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட், ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். எல்லாத்தோட யூனிட் தெரிஞ்சா போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, யூனிட் தெரியணுமா, அதுக்கு சில ஷார்ட்கட் இருக்கு. நான் சொல்றேன், இதோட சேர்த்தே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ எனர்ஜி இருக்கு இல்லையா, இப்போ கொஸ்டின்ல கேட்குறோம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்குறான். மேஜரா எல்லா டைமென்ஷன் ஃபார்முலாவும் ரிலேட் வித் மேஜரா சொல்றேன், ஃபோர்ஸு எனர்ஜி இது ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்கும். அதாவது நியூட்டன் இருக்கணும், அல்லது ஃபோர்ஸ்னா நியூட்டன் கரெக்ட் தானே, ஆர் எனர்ஜினா ஜூல். இந்த ரெண்டு டேட்டா வச்சு தான் எல்லா ஃபார்முலும் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸில் மேஜராக சேர்ந்து வரும். ஆர் அதர்வைஸ் வெலாசிட்டினா உங்களுக்கு தெரியும், மீட்டர் பை செகண்டு, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னா ஆக்சலரேஷன், இதெல்லாம் ஓகே தான். இங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸு? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா. இப்போ மாஸோட யூனிட் எழுதிடுங்க. மாஸோட யூனிட் என்னது, கிலோகிராமா. ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. கிலோகிராமுக்கு என்ன எழுதுவீங்க, கேபிட்டல் எம்மா, மீட்டர்னா கேபிட்டல் எல், டிவைட் பை செகண்ட்ஸ்க்கு டி போடுமா, டி ஸ்கொயர். இப்போ என்ன வருது, mlt பவர் -2. இது வந்து ஒரு நியூட்டனோட ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. இது மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எனர்ஜின்னு வரும், எங்கெல்லாம் எனர்ஜி வருதோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா தான். எனர்ஜிக்கோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டால் எனர்ஜி வந்துடும். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இங்கே எடுத்துரும் இல்லையா, mlt பவர் -2. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்டன்ஸ், அதுக்கு என்ன பண்ணுவோம், எல். அப்போ என்ன வருது, ml² t பவர் -2. இது எனர்ஜி. இப்போ எனர்ஜி எங்கெல்லாம் வருதோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி, சரியா, அங்கே எல்லாமே இந்த ஃபார்முலா. அது ஆக்சுவலாக எனர்ஜினா நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல், இது ரெண்டு பேஸ் பண்ணி நீ டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கும். பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா கேட்பாங்க, என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்க் கான்ஸ்டன்ட்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் ரிலேட் பண்ண ஃபார்முலா சூஸ் பண்ணுங்க. எனர்ஜி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சியா, போட்டோவோல்டிக் எஃபெக்ட்ல இருக்கும். இப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. இங்கே ஹச்சுங்கிறது என்னது, பிளாங்க், சரியா. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுக்கும். ஃப்ரீக்வன்சினா 1/t டைம். இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு எனர்ஜி இன்ட்டு டைம் வந்துடுதா. இப்போ எனர்ஜிக்கு நம்ம நீங்கள் படித்து வச்சுக்கணும், எனர்ஜினா என்னது, ml² t பவர் -2 இன்ட்டு டி. என்ன, ml² t பவர் -1. இது மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக மைண்டில் வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்ப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. கிராவிடேஷன் நடத்திட்டாங்களா, இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டால் பயந்துடக்கூடாது, சரியா. அந்த ஃபார்முலா எடுக்கணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gm²/r² இருக்கா. அப்போ எனக்கு ஜிக்குன்னா டைமென்ஷன் ஃபார்முலானா g இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஃபோர்ஸ் இன்ட்டு r²/m². இப்போ எல்லா ஃபார்முலும் மேஜராக ஃபோர்ஸு எனர்ஜி ரிலேட் ஆகி வந்துரும்பா. இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, mlt பவர் -2 இன்ட்டு ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் எல்ல சொல்லுவோம், r²னா l². எம்னா என்னது, சாரி, எம்னா மாஸ், m²னா கேபிட்டல் m². என்ன வருது, m² மேலே வந்தால் m பவர் -1 ஆகுமா. இப்போ m பவர் -1 l பவர் 3 t பவர். தட்ஸ் ஆல், வெரி ஈஸி. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும்னா நீங்கள் ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருந்தால் டைமென்ஷன் ஃபார்முலா அடிச்சிடலாம்.
சரியா? சரி, இந்த கொஸ்டின் பாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி டென்சிட்டினா பாரு யூனிட் வால்யூம் போட்டுக்குவாங்கப்பா. டிவைட் பை வால்யூம். சரியா? எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டினா அது எனர்ஜி பை வால்யூம். இப்போ எனர்ஜிக்கு இப்போ தான் பார்த்தோம். எனர்ஜிங்கிறது அப்போ முதல்ல எனர்ஜின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒர்க் டனுக்கான ஃபார்முலா என்னது? ஒர்க் டனுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்டா? அது யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். ஒர்க் டன் இஸ் நோன் அஸ் எனர்ஜி. இப்போ எனர்ஜி எங்கெல்லாம் வருதோ ஒர்க் டனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனர்ஜினா என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் பை வால்யூம்ங்கிறது அது. வால்யூம்னு மீட்டர் கியூப். ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். இப்போ கீழே என்ன வரும்? மீட்டர் கியூப் வரும். இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. n டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டனோட ஃபார்முலா என்னது? டைமென்ஷன் ஃபார்முலா mL(T⁻²) டிவைடட் பை L ஸ்கொயர். இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. mL(T⁻²) L⁻². ஸோ mL⁻1 T⁻². சரி, இந்த ஃபார்முலா இருக்கு. m⁻1 L⁻−1 T⁻. ஆப்ஷன் சி வருதா? ஆன்சர் கரெக்டுங்களா? ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏரியர் வெலாசிட்டி. ஏரியர் வெலாசிட்டினா ஃபார்முலா dA/dt. சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ ஏரியாங்கிறது என்னது? மீட்டர் ஸ்கொயர் தானே. ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்டர் ஸ்கொயர் எழுதுவோம். ஸோ தட் இஸ் எல் ஸ்கொயர். எல் ஸ்கொயர். டைமோட இதுக்கு ஃபார்முலா டைமென்ஷன் ஃபார்முலா டி. இப்போ என்ன வருது? எல் ஸ்கொயர் T⁻−1. இது ஆன்சராக இருக்கும். இல்லைன்னா m⁻0 L ஸ்கொயர் T⁻−1. இது ஆப்ஷன் ஆகும். தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? த்ரஸ்ட். த்ரஸ்ட் படிச்சிருக்கீங்களா? ராக்கெட் இன்ஜினில் த்ரஸ்ட் வரும். த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ். இது ஈஸி சிம்பிள் தியரி கொஸ்டின். நியூட்டன் பை மீட்டர் எங்க போறோம்? நியூட்டன் பை மீட்டர் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் சர்ஃபேஸ் டென்ஸ். இது முன்னாடி நீங்க ஃப்ளூயிட்ஸ் படிச்சிட்டீங்களாமா? நல்லா வந்திருக்கும். சர்ஃபேஸ் டென்ஸ்க்கு இந்த யூனிட் படிச்சிருக்கோம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சு முடிச்சதுக்கு தான் புரியும். சரியா? சாப்டரே கம்ப்ளீட் பண்ணணும் 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான். சரி, ஓகே. இங்க பாருங்க. P இஸ் எக்ஸ்ரே யூனிட், Q இஸ் மைக்ரான். எக்ஸ்ரே யூனிட் வந்து இன் மீட்டர்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? 10⁻³ மீட்டர். மைக்ரானுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? 10⁻⁻6 மீட்டரா? அப்ப P/Q 10⁻13 எக்ஸ்ரேக்கு. இப்போ 10⁻13 டிவைட் பை 10⁻6 என்ன வருது? -13 plus 6 gives 10⁻7. Okay, clear? இந்த கொஸ்டின் பாருங்க. The dimension of mass is 0 in the following physical quantity. Mass is 0 அப்படின்னா என்னன்னா அந்த physical quantityல massன்ற term இருக்கக்கூடாது. Surface tensionல வரும், coefficient of viscosity-க்கு வரும். Coefficient of viscosity அது F is equal to mu A dV by dy. அப்போ mu is equal to F divided by A dV dy வரும். ஒர்க் அவுட் பண்ணினா இந்த ஃபார்முலா மாஸ் வந்துடும். ஹீட்டோட ஃபார்முலா, ஹீட் இஸ் எனர்ஜி. அப்போ அங்கே மாஸ் இருக்கும். சர்ஃபேஸ் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இங்கேயே மாஸ் வந்துடும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் மாஸ் வராது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா தெரியுமா? நடத்திட்டாங்களா அந்த டாபிக்? Q is equal to mc ΔT. இது ஃபார்முலா. சரியா? சிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சி சீக்கிரம் அது Q by m into ΔT. Qங்கிறது ஹீட் எனர்ஜிங்களா? இப்போ எனர்ஜிங்கனால என்ன பண்ணணும்? mL² T⁻² போட்டு கூட மேலே m வந்துருச்சா? கீழே m மாஸ் இருக்கு,
டெல்டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் டைமென்ஷன் ஃபார்முலா கேள்வி. இப்போ மாசு கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா L ஸ்கொயர் T power minus 1 K power minus இங்கே M இல்லை இல்லையா? That means M 0ன்னு அர்த்தம். M power 0 L squared T power minus 2 K power minus 2. So specific heat capacity தான் மாஸ் என்ன ஆகுது? 0 ஆகுது. ஓகே, dimension formula for this quantity joules by meter square. joules by meter square. joules எதுக்கு யூஸ் பண்ணோம்? எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோமா? ஜூல்ஸ்ல என்னது? நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ மீட்டர் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன வருது? நியூட்டன் பை மீட்டர் வருது. நீட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா M L T பவர் மைனஸ் 2 டிவைட் பை L. மீட்டர் இஸ் L. L கேன்சல். ஸோ M T power minus 2. That is the answer. வெரி ஈஸி கொஸ்டின், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. The set of physical quantities which can form a group of fundamental quantities in any system of measurement. Velocity formula சொல்லுங்க. மீட்டர் பை செகண்ட். ஆக்சலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸுக்கு வந்து அது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இல்லை என்னென்ன டைமென்ஷன் ஃபார்முலாக்கு? மீட்டர் இருக்கா, செகண்ட்ஸ் இருக்கா, கிலோகிராம் இருக்கா, M இருக்கும், L இருக்கு, T இருக்கு. 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்துருச்சா? அடுத்து எனர்ஜிக்கு என்ன வருது? நியூட்டன் மீட்டர். வெலாசிட்டி மீட்டர் பை செகண்ட் டைம். இதுலையுமே 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி MLT வந்துடும். ஃபோர்ஸுக்கு நியூட்டன், பவருக்கு என்னது? நியூட்டன் மீட்டர் பை செகண்ட், டைமுக்கு T. இதுலையுமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி MLT வந்து. எஸ் சொல்லுங்க. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ 3 ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்துருதா? MLT இது வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ். உங்கள் கொஸ்டினில் என்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னா லென்த்து மாசு டைம் வந்துருக்கும் மொதல் ஆப்ஷன். இப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஆகும். உங்கள் புக்கில் இருந்தது இது ஆன்சர். ஓகே, இது பார்த்துட்டோமா? இதுவும் பார்த்துட்டோம். சொல்லுங்க. மெஷர்டு மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த பாடி. மாஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 53.63 கிராம். வால்யூம் 5.8 சென்டிமீட்டர் கியூப். அதோட எரர், மாஸோட எரர்னா ΔMன்னு போட்டுக்கோங்க. மாஸோட எரர் எவ்வளோ? 0.01 கிராம். யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும்ப்பா. எரோட யூனிட் கிராமில் இருக்கணும், மாஸோட யூனிட் கிராமில் இருக்கணும். வால்யூமோட எரர் எவ்வளோ? 0.1 சென்டிமீட்டர் கியூப். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எரர் இன் டென்சிட்டி கேட்குறான். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மாஸ்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்க. டென்சிட்டி இன்ட்டு வால்யூமா? mass is equal to density into volume. Density is equal to mass by volume. இது ஃபார்முலா. எனக்கு எரர் எது கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் எரர் இந்த டென்சிட்டி கேட்குறான். இப்போ ஃபார்முலா எழுதுங்க. டெல் ரோ பை ரோ கரெக்டா? ரிலேட்டிவ் எரர். மேலே M இருக்கா மாசு. அப்போ டெல் M பை M. டிவைட் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். டெல் V பை V. பர்சன்டேஜ் எரர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 100 போட்டுக்கீங்க. இதான் பர்சன்டேஜ் எரர். அப்போ del M by M. del M is 0.01. M 53.63 into 100 percentage plus del V எவ்வளோ? 0.1. V வந்து 5.8 into 100 percentage. பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். இதை நான் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். Just a minute, hold on. 0.01 divided by 53.63 into 100. 0.0186 வருது.
0.0186 plus 0.1 divided by 5.8 into 1.72 வருதா? 0.72 ஆட் பண்ணுங்க. 1.738 வருது. So answer 1.73 na? Okay, rounded to 2%. Option B. Okay. Nearest possible value is 2%. அடுத்த question பாருங்க. A vernier caliper has 1 millimeter mark on the main scale. Main scale reading வந்து 1 MST. 1 MST is equal to 1 millimeter. Vernier scale division எவ்வளோ இருக்கு? 20 divisions இருக்கு. மெயின் ஸ்கேல்ல எத்தனை மேட்ச் ஆகுது? 60 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மேட்ச் ஆகுது. வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட்? லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா 1 MSD divided by வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். 1 MSD எவ்வளோப்பா? 1 millimeter divided by 20 எவ்வளோ வருது? 0.05. ஆன்சர் செக் பண்ணுங்க. 0.05 0.2 ஆன்சர் இருக்கா பாருங்க. 0.2 சரி, ஓகே. நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடும். இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா சொல்லுங்க. வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா? least count is equal to 1 MST minus 1 VST. சரியா? So question கொடுத்ததுபடி 20 VST is equal to question கொடுத்தது 20 vernier scale division is equal to 60 main scale division. So 1 VST is equal to 16 by 20 into MST. So 1 VST is equal to 60 by 20. ஒரு MST எவ்வளோ? 1 millimeter. ஓகே, சாரி, இங்கே வந்து MST இருக்கா? அப்படி இங்கே கொண்டு வாங்க. 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வரும்பா. இப்போ 1 VSTங்கிறது 16 by 20 MST வருதா? ஒரு MST வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டருங்களா? இப்போ MSTக்குள்ள 1 மில்லிமீட்டர் போட்டுக்கோங்க. 1 மைனஸ் 16 by 20 எவ்வளோ வருது? 20 மைனஸ் 16 4 by 20. 4 by 20னா 1 by 5. 1 by 5 is a 0.2 millimeter. சரியா? இந்த ஒரு MST வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டர். இங்கே ஒரு MSTக்கு நாங்கள் 1 போட்டேன். இதுக்கு MST 1 மில்லிமீட்டர். இப்போ 1 into 16 by 20 வந்துடும். ஓகே, 0.2 millimeter வருது. ஓகே, ஆன்சர் இஸ் 0.2 millimeter. கிளியரா இருக்கா? Resistance of the metal is given by V is equal to IR. We know the formula where potential difference equal to V is equal to IR. This is a general formula. Potential difference voltage என்ன சொல்லிக்கிறாங்க? 8 plus minus 0.5. அதாவது ஆக்சுவலாக என்னன்னா, ஃபர்ஸ்ட் 8ங்கிறது ட்ரூ வேல்யூ. 8ங்கிறது ட்ரூ வேல்யூ. 0.5ங்கிறது எரர். இது எப்படி இருக்குன்னா V plus or minus del V இருக்கும். இது ரீடிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரீடிங், ரைட் ஹேண்ட் சைடு எரர் ரெப்ரசன்டேஷன். Vங்கிறது 8, del Vங்கிறது 0.5. இப்போ 0.5ங்கிறது இல்லையா del V, அதுதான் எரர். ரீடிங் இப்படி எழுதிக்கோங்க.
இப்போ ஐங்கிறது என்னது? ஐ சீக்கிரம் என்ன கொடுத்துருக்கணும்? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்டு கொடுத்துருக்கானா? இப்போ 2ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, 0.2ங்கிறது டெல் ஐ கரண்டோட எரர். தட்ஸ் ஆல். The value of resistance with percentage error கேட்குறான். V is equal to IR னா R is equal to என்ன வரும்? V by I. இப்போ R நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுமா? R plus del R பர்சன்டேஜில் நான் சொல்லணும். இது யூனிட் ஓம்ல. இப்போ ஆறுங்கிறது ட்ரூ வேல்யூ, del Rங்கிறது எரர். இப்போ ட்ரூ வேல்யூவுக்கு நீங்கள் ஆக்சுவல் மேத்தமெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? V is equal to IR. இப்போ R is equal to என்ன வரும்? V by I. வியோட வேல்யூ எங்கே இருக்குது? 8 இருக்குது. ஐயோட வேல்யூ 2. இப்போ 8/2 இஸ் 4. இப்போ ஆரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சேன். எவ்வளோ வந்திருக்கு? ஆரோட வேல்யூ இஸ் 4. 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆரை கண்டுபிடிக்கணும்ப்பா. டெல் ஆருங்கிறது எரரா? இப்போ டெல் ஆர் கண்டுபிடிக்கணும். நான் ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதணும்னா R is equal to V by I. இப்போ எரர் ஃபார்முலா எழுதுங்க. டெல் ஆரோட எரர் என்னவா இருக்கும்? ரிலேட்டிவ் எரர் del R by R is equal to Vக்கு என்ன ஃபார்முலா? del V by V. இங்கே டிவைட் வந்திருக்கு, அதை ப்ளஸ் போட்டுக்கோங்க. del I by I. இது வந்து ரிலேட்டிவ் எரர். இதை நான் என்ன பண்ண போறேன்னா 100ஆல் பெருக்குன்னா எனக்கு பெர்சன்டேஜ் எரர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எரருக்கு மட்டும்தான் நீங்கள் கால்குலேஷன் இது மாதிரி பண்ணணும். ட்ரூ வேல்யூக்கு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பெர்சன்டேஜ் எரர் சொல்லுங்கள், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? del V by V என்னது? Percentage error for resistance del R by R into 100% is equal to del V எவ்வளோமா? 0.5ங்களா? 0.5. V வந்து 80 into 100% and del I is 0.2. 0.2 by 2 into 100%. எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க? 0.5 is 1/2. இப்போ 1/16 into 100. இது எவ்வளோ வருது? 0.1 into 100%. So what should be the answer? கால் கட்டு தான் எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டக்குன்னு சொல்லிடுங்க பாப்பா. டிவைடட் பை 16 is 6.25 வருது பாருங்க. 6.25% and 0.2 divided by 2 into 100 போட்டோன்னா 10. இப்போ 16.25%. del R value is 16.25%. இப்போ 4 plus or minus 16.25. ஆப்ஷன் ஏ. கிளியராமா? ஹலோ, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an experiment, the value of refracting indexes are found to be மொத்த number of readings எடுத்துக்கிறாங்க. A1, A2, A3, A3, A4, A5, 1.54, 1.53, 1.44, 1.54, 1.56 and another reading A6 equal to 1.45. என்ன கேட்குறா? மீன் வேல்யூ கேட்குறான், அப்சல்யூட் எரர் கேட்குறான், அப்சல்யூட் மீன் எரர் கேட்குறான், ரிலேட்டிவ் எரர் ப்ளஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிங்க. மீன் வேல்யூ தான் ட்ரூ வேல்யூ. ஏ மீன் இஸ் அ ட்ரூ வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு 6 எத்தனை நம்ம ரீடிங் இருக்கும்? 6 ரீடிங் இருக்கும். இப்போ 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 1.554 ப்ளஸ் 1.53 ப்ளஸ் 1.44 ப்ளஸ் 1.54
plus 1.56 plus 1.45 gives 9.06. எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருதுன்னா 9.06 வருது. இப்போ 9.06 divided by 6 போட்டால் எவ்வளோ வருது 1.51. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1.51 is a true value. 1.51 is a true value. That is a mean. A mean கண்டுபிடிச்சிட்டேன். A mean is equal to 1.51. அடுத்து absolute error and absolute mean. முதல் error கண்டுபிடிப்போம். Error என்னதான்? What is the value of error? Del A is equal to reading minus true value. அப்சல்யூட்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாடுலஸ் எடுத்துக்குவீங்க. இப்போ நான் மாடுலஸ் எடுத்தால் ப்ளஸ் எல்லாம் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ வேல்யூ ஆஃப் ஏ ஒன் எவ்வளோமா? 1.54 மைனஸ் 1.51 எவ்வளோ வருது? 0.03 வருதா? ஓகே. அப்போ அப்சல்யூட் எரர் ஃபார் ரீடிங் 1 வந்து 0.03. இப்போ டெல் ஏ 2 என்ன வருது? 0.02 வருதா? டெல் ஏ 3 1.44 மைனஸ் 1.51 இப்போ என்ன வரும்னா 0.0 மைனஸ் 0.07 வரும். நம்ம மாடுலஸ் எடுத்தனால இது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 0.07. del A4 is 0.03. del A5 is 0.05. del A6 is 0.06. கரெக்டா? 1.45 minus 1.5. ஓகே. மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறும் மாடுலஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் del A அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சேன்னா del A1 கண்டுபிடிச்சிட்டேன், del A2 கண்டுபிடிச்சிட்டேன், del A3, del A4, del A5, del A6. What is the absolute mean error? Absolute mean errorனா absolute errorக்கு நான் mean value எடுக்கணும். So del A1 plus del A2 plus del A3 plus del A4 del A5 del A6 by 6 எல்லாத்தையும் கூட்டி 6 டிவைட் பண்ணிருங்க. அதான் absolute mean error. That absolute mean error is a error. இதுதான் error. 0.02, 0.07, 0.03, 0.05, 0.06 whole divided by 6. எவ்வளவுன்னு பாருங்க. 7 3 2 5 5 7 12 15 20 26 0.26 by 6 1.56 வராது. 0.02, 0.07, 0.03, 0.05, 0.06 divided by 6, 0.04 வருதுப்பா. 0.04, that is absolute mean error. That is a error. இப்போ நம்ம ப்ரீவியஸில் நம்ம ரீடிங் அதுனோம் இல்லையா? V is equal to 4 plus or minus some value அதுனோம் இல்லையா? இந்த 4ங்கிறது A mean, plus or minus போட்டு வர்றது del A mean. சரியா? ஓகே, del A mean கண்டுபிடிச்சிட்டா அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ரிலேட்டிவ் எரர் கேட்குறாங்க. ஃபார்முலா ஃபார் ரிலேட்டிவ் எரர் சொல்லுங்கள். ரிலேட்டிவ் எரருக்கு ஃபார்முலா என்னதுமா? del A mean divided by A mean. del A mean எவ்வளோ? 0.04. A mean எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1.51 நினைக்கிறேன். A mean இதற்கு பார்த்தீங்கன்னா A mean வந்து 1.51. So that is a relative error. 0.04 divided by 1.51 gives 0.0264. சரியா?
பர்சன்டேஜ் எரர்னா என்னது? ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. அப்போ 0.0264 இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ மாறுது? 2.64% வரும். ஓகே, கிளியர்? கிளியராம்மா? சரி. Students performs an experiment for determination of G is equal to 4 pi square L, 2 L வருது, L 4 pi squared L divided by T squared, where L approximately equal to 1 meter. சரியா? And commits an error of delta for T. He takes a time of n oscillation. Number of oscillation T எடுக்கிறாரு. Okay. The stopwatch list count del T. For which of the data the measurement of G will be most accurate? இப்போ G ஓட ஃபார்முலா பாருங்க. What should be the error in G? Del G by G கான்ஸ்டன்ட்ல விட்டுறணும். 4 pi squared விட்டுருவோம். என்ன இருக்கு? L இருக்கா? Del L by L. T square எப்படி எழுதுவீங்க? Plus divide வந்தா plus வரணும். T square 2 into del T by T. சரியா? So del L by L. L is 1 meter. What is the value of del L? Question del L கொடுக்கல. பட் ஆப்ஷனை பாருங்க. எல்லா ஆப்ஷன்லையும் del L வந்து 0.5. சரியா? பல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ del L வந்து 0.5, L வந்து 1 meter. Not an issue. But error del T by T பார்த்தீங்கன்னா முதல் கேஸ் del T பாருப்பா. முதல் கேஸ் ஆக்சுவலாக இது வந்து del T, del L பிரிண்ட் ஆயிருக்கு. முதல் கேஸ் del T வந்து 0.1, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 20. செகண்ட் கேஸுக்கு del T 0.1, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 50. del T 0.02, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 20. ஸோ உங்க புக்கில் 0.01 இருந்துச்சு. சரியா? அடுத்து del T 0.05, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 50. இந்த 4 இதில் எதில் மினிமம் எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்க, மொத்தம் 20 ஆசிலேஷனுக்கான எரர் வந்து 0.1. 20 ஆசிலேஷனுக்கான எரர் வந்து 0.1. இப்போ ஒரு ஆசிலேஷனோட எரர் என்ன இருக்கும்? 0.1/20. இது ஒரு ஆசிலேஷனோட எரர். இப்போ ஒவ்வொரு ரீடிங்கும் நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது இதுக்கு என்ன வருது? ஒரு ஆசிலேஷனுக்கு 0.1/50. மூணாவதுக்கு 0.01/50. நாலாவது இதுக்கு 0.05/50. இப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த மினிமம் எரர் தான் யூஸ் பண்ணணும். இந்த 4 ரீடிங்கில் எது மினிமம் எரராக இருக்கும்? -1/20 வேல்யூ எவ்வளோமா? சாரி, 0.1/20, 0.005 and 0.1/50, 0.002, அடுத்து 0.01/50, 0.0002, 0.05/50, 0.001. இந்த 4 ரீடிங்ல எது மினிமம் ரீடிங்கா இருக்கு? இந்த மூணாவது 0.01/50 தான். இப்போ எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த தேர்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல இங்க என்ன வரணும்? 0.01 வரணும். இங்க தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா? செக் பண்ணுங்க ஆன்சர். கிளியரா? rectangular material slab of mass கொடுத்திருக்காங்க. மாஸ் எவ்வளோ? 33.33 கிராம்.
லென்த் 8 சென்டிமீட்டர். யூனிட்லாம் கரெக்டாக பாருங்க. லென்த் இருக்கு. பிரெத் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். திக்னஸ் 1 millimeter. நோட் திஸ் வேர்ட். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கணும்? மீட்டருக்கு மாற்ற. சரி, மாற்றுவோம் கடைசியா. மாஸ் இஸ் மெஷர்டு வித் அக்யூரசி அப் டு. மாஸோட அக்யூரசி அதாவது டெல்லியம் 1 milligram. நல்லா நோட் பண்ணுங்க, இது மில்லிகிராம்ல இருக்கு. சரியா? லென்த் பிரெத் ஆர் மெஷர்டு வித் வெர்னியர் கேலிபர் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட். இந்த பாருங்க, லீஸ்ட் கவுண்ட் இஸ் நோன் as error. லென்த் அண்ட் பிரெத்தோட லீஸ்ட் கவுண்ட் 0.01. அப்ப லென்த்தோட எரர் என்னது? 0.01 சென்டிமீட்டர். பிரெத்தோட எரர் என்னது? 0.01. திக்னஸ் இஸ் மெஷர்டு ஸ்க்ரூ கேஜ், அதோட லீஸ்ட் கவுண்ட் 0.01. திக்னஸ்னா டெல்டியோட எரர். திக்னஸ் இஸ் எரர் வந்து 0.01 millimeter. Calculate the percentage accuracy density கேட்குறான். What is the formula density? Density is equal to mass by volume. இப்போ எரர் percentage என்ன சொல்ல பண்ண வரும்? del rho by rho into 100% is equal to del m by m into 100 del v by v into 100. கரெக்டுங்களா? So del rho by rho into 100% is equal to del m எவ்வளோமா? 1 milligram. அதான் கிராமுக்கு மாற்றணும். இப்போ 1 into 10 power minus 3 gram divided by 33.33 into 100%. இப்போ வால்யூம், ஓகே, நம்ம வால்யூம் எப்படி இருக்கணும்? வால்யூம்ங்கிற ஃபார்முலா சொல்லுங்கப்பா. வால்யூமுக்கு லென்த்து, பிரெத்து, திக்னஸா? வால்யூம் ஃபார்முலா கரெக்டாக எழுதிக்கிறது. என்னம்மா அடியே இருக்கா? கிளியரா? இப்போ வால்யூமுக்கு மேலே நம்ம எல்பிடியை ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? டெல் வி பை வி என்ன எப்படி எழுதுவோம்னா del L by L plus del V by B plus del T by T. இப்படி எழுதணும். இப்போ வால்யூமுக்கு என்ன பண்ணணும்? del L by L into 100%. del T by T into 100%. Again 10 power minus 3 into 100% divided by 33.3. del L எவ்வளோமா? 0.01 சென்டிமீட்டர். கீழே 8 சென்டிமீட்டர். ஓகே, ஒரே ரேஷியோ எடுக்கும்போது ஒரே யூனிட்டாக தான், பிரச்சனை கிடையாது. del B 0.01 by 5. del T 0.01 millimeter by 1 millimeter. நோட் இஸ் ஒரே யூனிட்டாக இருந்தால் ரேஷியோ பிரச்சனை கிடையாது. ஸோ வாட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர்? இவங்க ஒர்க் அவுட் பண்ணிடுமா? 10 power minus 3 into 100 divided by 33.33 is 0.100 போட்டோம்னா இங்கே வந்து 0.3% வருது. ப்ளஸ் 0.01 divided by 5 போட்டோம்னா இங்கே 0.01. இங்கே இந்த இதுக்கு வந்து 0.2%. அதுக்கப்புறம் 0.01 divided by 8 போட்டோம்னா 0.1%. ப்ளஸ் இங்கே வந்து எவ்வளோ வருது? 1%. 0.01 into 100 is 1%. எவ்வளோ வருது பாருங்க? 0.2, 0.3, 0.6. So I get 1.6%. Answer கரெக்டாக பாருங்க. Answer is 1.6%. Clear ஆக்கப்பா? ஹலோ, கால் பண்ணிட்டீங்களா? Question: initial and final temperature recorded as
வாட் இஸ் த ரைஸ் இன் டெம்பரேச்சர்? ஃபைனல் டெம்பரேச்சர் பாருங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் 50.7 plus 0.2. சரியா? இனிஷியல் டெம்பரேச்சர் 40.6 plus 0.3. What is the rise in temperature? Del T is a rise in temperature final minus initial. முதல்ல வந்து ட்ரூ வேல்யூவுக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வருது ட்ரூ வேல்யூ, செகண்ட் வருது எரர். இப்போ ட்ரூ வேல்யூ கால்குலேஷன் நீங்கள் நார்மல் மேக்ஸ் பண்ணணும். இப்போ 50.7 மைனஸ் 40.6 எவ்வளோ? 7 பண்ண 1 10.1 வருது. 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் எரருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எரர் கால்குலேஷன் பண்ணணும். இங்கே நான் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ட்ரூ வேல்யூக்கு நான் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணேன். பட் எரருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் அடிஷன் மட்டும் தான் பண்ணணும். இப்போ 0.2 ப்ளஸ் 0.3 இஸ் 0.5. இது தேரியில் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி. கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? கிளியராமா? என்னாச்சு? ஆடியோ செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி பாருங்க, வெரி ஈஸி கொஸ்டின். நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. x is equal to a squared b d cube c power 1/3. percentage error கேட்குறாங்க. del x by x into 100%. a square நம்ம 2a, சாரி, a square நம்ம என்ன பண்ணுவோம்? 2 into del a by a எழுதுமா into 100% plus del b by b into 100% plus 3 into del by d into 100% plus 1/3 into del c by c into 100%. That del a by 100% a ஓட percentage error. இப்போ 2 into a ஓட percentage இங்கே கொடுத்துட்டான். a b c d இந்த 4க்குமான percentage error கொடுத்துட்டான். இப்போ a ஓட percentage error வந்து 2%. இப்போ 2 into 2% plus b ஓட percentage error 2%. del d by d is a d ஓட percentage error. d ஓட percentage எவ்வளோ? 5%. 3 into 5%. 1/3 into what is the c ஓட percentage error? 4%. இப்போ a ஓட percentage error என்ன வருது உங்களுக்கு? 4%. bக்கு 2% வருது. dக்கு வந்து 15% வருது. சிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து 4/3% வருது. அப்போ இந்த மினிமம் பெர்சன்டேஜ் யாருக்கு வருதுன்னா சிக்கு வருது. கிளியராமா? There are atomic clock capable of measuring time with an accuracy of 1 part in 10 power 11. 1 part in 10 power 11 accuracy எரர். அந்த எரர் எவ்வளோ இருக்குன்னா, எரர் டெல்லின்னு எழுதுறேன். எவ்வளோனா 1ல் 10 power 11. 1 part 10 power 11 1 divided by 10 power 11. If two clocks are operated to precision after running 5,000 years, this will record a difference of 5,000 years. இது ஒரு செகண்டுக்கான எரர். 1 part ஒரு யூனிட் 10 power 11 எரர். 1 இயருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. 1 இயர்னா 365 days. ஒரு டே, 1 டேக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்? 1 ஹவருக்கு
3600 செகண்ட்ஸ்மா. இப்போ 24 ஹவர்ஸுக்கு 24 இன்ட்டு 3600. சரியா? இப்போ 1 டேவோட செகண்ட்ஸ் 24 இன்ட்டு 3600. 365 டேவோட செகண்ட்ஸ் எவ்வளோ வரும்? 365 இன்ட்டு சரியா? இது வந்து 1 இயருக்கு. இப்போ 5 இயர்னா 5 இன்ட்டு 365 இன்ட்டு 24 இன்ட்டு 3600. 5 இயர்ஸ்க்கு இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ 5 இன்ட்டு 365 இன்ட்டு 24 3600. எவ்வளோ வருதா? எவ்வளோ வருதுன்னா 157681234 செகண்ட்ஸ் வரும். சரியா? 5 வருஷத்துக்கு. சாரி, வாட் இஸ் எரர் கேட்டா 5 இயருக்கான எரர். the difference. Okay, இப்போ 5 years வேல்யூ இன்ட்டு இந்த அக்யூரசி 1/10^11 மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. $0.015 வந்துப்பா. ஆஹா, ஆன்சர் இல்லையா? ஆன்சர் இதுக்கு என்னதுமா? இருங்க ரீசெக் பண்ணுறேன். 10^11 தானே எல்லாமே. ஓகே, 24 இன்ட்டு 3600 கரெக்டு தானே? ஓகே, இன்ட்டு 365 ஓகே, இன்ட்டு 5 9 டிஜிட்ஸ் வருதா? 3 6 இன்ட்டு 10^-11. ஆப்ஷன் வந்து 1 செகண்ட்ஸுங்களா? க்ளோசஸ்ட் வேல்யூ அதான் வருது. வெயிட் வி மேட் அ மிஸ்டேக். நான் போட்டது 5 இயர்ஸுக்கு போட்டிருக்கேன். ரைட். இப்போ 5000 இயருக்கு வேணும் இல்லையா? 5000 இயர்னா 5 இயர்ஸ் இன்ட்டு 10^3 போட்டால் 5000 இயர். அப்போ இன்ட்டு 10^3 போட்டுக்கோங்க. அப்போ வந்து 1.5 செகண்ட்ஸ் வருது. இப்போ 1.5 செகண்ட்ஸ் க்ளோசஸ்ட் வேல்யூ 1 செகண்ட்ஸ் ஆகும். கிளியராம்மா? நான் 5 இயர் கண்டுபிடிச்சா 5000 இயர் கண்டுபிடிக்கல. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். The length of the simple pendulum is length வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் லென்த்? 90 plus 0.2 சென்டிமீட்டர். அந்த டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 1.9 plus 0.02 செகண்ட்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ்? ஓகே. Percentage is the measurement of acceleration due to gravity. What is the formula? Time period is equal to 2 pi root of L by G. கரெக்டா? இப்போ வந்து ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும்? t squared is equal to 4 pi squared L by G. 4 pi squared is a constant, cancel பண்ணிடலாம். டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. t ஸ்கொயர்டுக்கு 2t del t by t is equal to வெயிட் ரீஅரேஞ்ச் பண்ணணும். நம்ம எதுக்கு எரர் கண்டுபிடிக்கணும்? ஜிக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ g is equal to L by t squared. Percentage error for g, del g by g into 100 is equal to del L by L into 100 plus 2 into del t by t into 100. That's all. What is the del L value? L value இருக்கிற செகண்டா வருதான் எரர், அதான் del L. So del L is 0.2. L is 90 into 100%.
plus 2 into del t is 0.02 by 1.9 into 100%. What is the answer? 0.2 divided by 90 into 100 gives 0.22. இவர் வந்து 0.22% வராது plus 0.02 divided by 1.9 into 100 into 2 போட்டோம்னா 2.10. ரெண்டு பத்தியும் ஆட் பண்ணீங்கன்னா 0.22 போடும்போது 2.3%. இப்போ நியரஸ்ட் வேல்யூ 2.1. ஆப்ஷன் பிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் மெஷர் பண்றீங்க. given ஒயர் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கே தனியாக எழுதுறா ஃபோர்ஸோட யூனிட்டை. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 plus or minus 0.01 and radius கொடுத்துக்கிறாங்க 1.25 plus or minus 0.02. extension del L எல்லாம் கொடுத்துக்கிறான் 001 plus or minus 0.00002. எல்லாமே மீட்டர் நியூட்டன்ல இருக்கு. நான் யூனிட் இங்க எழுதல. சாரி. ஃபோர்ஸ். Oh God. Second one is a length. Sorry for mistake. Second one is a length. Third one is a radius. Fourth one is a extension. 0.01 plus or minus 0.123402. இதாம டேட்டா. FL கொடுத்துட்டான், ரேடியஸ் கொடுத்துட்டான், del கொடுத்துட்டான். இப்போ யங் ஸ்மாலஸ் கேட்குறான். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் யங் ஸ்மாலஸ்? நடத்திட்டாங்களாம்மா சாலிட்ஸு. யங் ஸ்மாலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா. நடத்திட்டாங்களா இந்த பாட்டு? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைட் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த மாதிரி ஃபார்முலா ஒன்று டீகோட் பண்ணிக்கணும். F by A F by A L by del. சரியா? கொண்டு வாங்க. F L ஏரியானது பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு del. இப்போ எரருக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஒய்க்கு என்ன பண்ணுவீங்க? del y by y. எஃப்க்கு சொல்லுங்க பை del f by f plus del L by L plus பையை விட்டுறணும். ஆர் ஸ்கொயருக்கு என்னது 2 del r by r. எகைன் இது எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனுக்கு நான் எக்ஸ்டென்ஷனோட எரர் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ. எக்ஸ்டென்ஷன் del ன்னு வச்சுக்கிறேன். del e by del நான் del ன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ்டென்ஷன்னால. வாட் இஸ் எரர் இன் ஃபோர்ஸ்? 0.01. 0.01 by force is 100. del L 1.25 divided by 0.002. del R 4.02 by 0.01. extension அதே 4.0 divided by 0.01. கொஸ்டின் என்ன கேட்குறான்? பெர்சன்டேஜ் கேட்குறானா? கொஸ்டின் என்ன கேட்குறான்? பெர்சன்டேஜ் ஏதா பாருங்க. நான் ஃபுல் கொஸ்டின் எடுக்கல. அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. டிவைட் பை 100 போட்டோம்னா எனக்கு முதல் இதுக்கு வந்து என்ன வருது? 0.01% வருது.
எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக 100 போட்டுக்கணும். ஓகே, ஸோ 1.25 divided by 0.002 into 100 போடும்போது 6.25% plus 0.402 divided by 0.001 into 2 into 100 போட்டோம்னா 4%. Again 4 சைஃபர் 2 divided by 0.01 போட்டு into 100 போட்டோம்னா 0.2%. So answer 0.2% plus 4%, 6.25 plus 0.01, 10.46%. That is a percentage error in Young's modulus. Okay. Okay. The question. அடுத்த கொஸ்டின் பாருங்க. calculate the percentage error in specific resistance where wire radius r கொடுத்துட்டாங்களா. ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒயர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துட்டாங்க. ஆரோட விலையும் தனியாக அதிகிற ரெசிஸ்டன்ஸ் ரேடியஸ் கொடுத்துக்கிறோம். ரேடியஸ் எவ்வளோ 0.26 plus or minus 0.02. Length 156 plus or minus 0.1 centimeter. எல்லாமே யூனிட் ஒரே மாதிரி இருக்கும். டவுன் வரி. ரெசிஸ்டன்ஸ் உடைய எரர் 64 plus or minus 2. Specific resistance rho is equal to pi r squared r by l. Pi is a constant விட்டோம்னா ஃபார்முலா எழுதுங்க. del rho by rho into 100% is equal to pi விட்டோம்னா r squared என்னது 2 into del r by r 100% plus del resistance r by r into 100%. Capital R is a resistance. Del L by L into 100%. Okay, data was substitute பண்ண வேண்டியதான். What is the error in the radius? Del R given data இருக்கு. Del R is 0.02 இருக்கு பார்த்துக்கோங்க. இதான் R ஓட ரீடிங். divided by 0.26 into 100% plus resistance 2. Error in resistance 2, reading வந்து 64. Error in length 0.1, actual length 156 into 100%. So get the answer. Calculator தான் யூஸ் பண்ணோம். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 0.02 divided by 0.26 100 15 வருது. divided by 0.26 100 போட்டா 15 வருதா. So first one, the error in radius is 2 by 64 into 100, 3.12% plus 0.1 divided by 156 into 100, 0.06. What's the answer? 10.6 plus 3.12 plus 0.06, 18.78%. Okay, Amma. அடுத்து when the current கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கரண்ட்டோட ரீடிங் எழுதணும். ரீடிங் முக்கியம். The current reading is 2.5 is a true value, plus or minus 0.5 is a error. Potential difference del V எவ்வளோ வந்திருக்கு 20 plus or minus 1. What is the resistance of the wire? V is equal to IR, R is equal to V by I.
இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு இப்படி ரெசிஸ்டன்ஸ் ரீடிங் எப்படி எழுதணும்? ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர். சரியா? டெல்லர் எழுதணும். இந்த ட்ரூ வேல்யூக்கு ஆக்சுவல் மேக்ஸ் பண்ணுங்க. ஆர் ஈக்குவல் வி பை ஐயா. வியோட வேல்யூ எவ்வளோ? 20. ஐயோட வேல்யூ 2.5. ஸோ யூ கெட் 20 டிவைட் பை 2.5 எவ்வளோ வருது? 8 வருது. ஆஹா, 8. 20 divided by 2.5 is 8. Plus or minus டெல்லர் நான் கண்டுபிடிக்கணும். நான் டெல்லர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் ஆப்ஷனில் எனக்கு வந்து ஆரோட வேல்யூ 8, இது ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? ஏவா தானே இருக்கணும். கிளியரா? டெல்லர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டெல்லர் கண்டுபிடிச்ச முடியுமா? ஓகே. டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் லென்த். ரெண்டு ஆப்ஜெக்ட் லென்த் கொடுத்துட்டாங்கப்பா. 5 சென்டிமீட்டர். லென்த் பி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அவரோட எரர்னு கொடுத்துட்டான். டெல் எல் ஏவோட எரர் வந்து 0.1 சென்டிமீட்டர். பியோட எரர் வந்து 0.2 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் லென்த்? டோட்டல் லென்த் இப்போ ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். முதல்ல டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ் லென்த் கண்டுபிடிக்கணும். டோட்டல் லென்த்துக்கு ஃபார்முலா என்னது? எல் டோட்டல் எல்ஏ பிளஸ் எல்பி. சரியா? டிஃபரன்ஸ் எல் டிஃபரன்ஸ் என்னது? எல்ஏ மைனஸ் எல்பி. முதல்ல டோட்டல் சொல்லுங்க. எல்ஏ பிளஸ் எல்பி எவ்வளோ? 7 பிளஸ் 5 எவ்வளோ? 12. எரர் பொறுத்த மட்டும் ஆட் பண்ணிக்கணும். எரர் ரெண்டே ஆட் பண்ணுங்க. 0.3. சரியா? டிஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுங்க? 5 அப்போ 7 மைனஸ் 5 பி மைனஸ் ஏ பண்ணுங்க. 7 by 5 எவ்வளோ? 2. எரரை நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. எரர் ஆல்வேஸ் ஆட் தான். அப்போ 0.1 ப்ளஸ் 0.2 0. சரியா? இப்போ டோட்டல் ஆடுக்கு வந்து 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3. டிஃபரன்ஸ் வந்து 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3. கிளியராமா? So last question, the sample pendulum experiment, length is measured. Length எவ்வளோ மெஷர் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. Length is equal to 31.4 centimeter with an accuracy. இப்போ லென்த் வந்து சென்டிமீட்டர் இருக்குமா? அக்யூரேசி வந்து டெல்எல் வந்து மில்லிமீட்டர் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணும். ஃபார் 100 ஆசிலேஷன் ஆஃப் பெண்டுலம் இஸ் 112 seconds with an accuracy. Time period is 112 seconds for 100 oscillations. இப்போ n is equal to 100 oscillation. இப்போ 100 ஆசிலேஷனுக்கு எனக்கு வந்து டைம் பீரியட் வந்து 112. இப்போ ஒரு ஆசிலேஷனோட டைம் பீரியட் என்ன இருக்கும்? ஒரு ஆசிலேஷனோட டைம் பீரியட் 112 divided by 100 is equal to 1.12 seconds. எனக்கு ஒரு ஆசிலேஷனோட டைம் பீரியட் வேணும். டைம் பீரியட் மீன்ஸ் என்னது? ஒரு ஆசிலேஷன், அதான் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1.12 seconds. சரியா? டைம் பீரியட்னா ஒரு ஆசிலேஷனோட டைம் தான் டைம் பீரியட். கொஸ்டினில் கொடுத்து 100 ஆசிலேஷனுக்கு 112 seconds. இப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ இருக்கணும்? 1.12 seconds இருக்கும். தட் இஸ் எ டி. நான் டீயை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி 100 ஆசிலேஷனுக்கு என்னோட எரர் வந்து 0.01 செகண்ட்ஸ். இப்போ ஒரு ஆசிலேஷனோட எரர் என்ன இருக்கும்? 0.01 by 100 ஆகும். இப்போ எவ்வளோ வருது? 0.00001. அப்போ என்னோட டெல்டி என்ன இருக்கு? 0.1 into 10 power minus 2. சாரி, டெல்டி வந்து 0.2 சைஃபர் வரணுமா? சாரி, ஆல்ரெடி இங்கே எத்தனை சைஃபர் இருக்கு? ஒரு சைஃபர் இருக்கு. இப்போ 3 சைஃபர் வரும். 3 சைஃபர் செகண்ட்ஸ். சரியா? 4 சைஃபர் கிடையாது. இப்போ டெல்டியும் கண்டுபிடிச்சிட்டேன். டி எனக்கு இருக்கு, டெல்டி இருக்கு.
ஸோ வாட் சுட் பி த பெர்சன்டேஜ் எரர் ஜி கேட்குறான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி ஸ்கொயர் பண்ணுங்க. எல் பை ஜி ஜி கான்ஸ்டன்ட் விட்டலாம். ஜி இஸ் ஈக்குவல் டு எல் பை டி ஸ்கொயர். இப்போ டெல் ஜி பை ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல் பிளஸ் 2 இன்ட்டு டெல் டி. சரியா? வாட் இஸ் டெல் எல்? டெல் எல் வந்து 1 மில்லிமீட்டரில் இருக்குமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சென்டிமீட்டருக்கு மாற்றணும். கொஸ்டினில் கேட்குறது பர்சன்டேஜ் எரரா. சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10⁻⁻2 divided by 31.4 into 100%. 2 into del t எவ்வளோ 0.0001 divided by t எவ்வளோ 1.12 into 100%. That's all, we get the answer. Answer பார்த்துருவோம். 1 divided by 31.4 gives 0.031 plus 301 into 100 into 2 divided by 1.12 gives 0.017 plus 0.031 0.048. ஆஹா, ஆன்சர் வரலையா? எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்ப்பா. செக் பண்ணுங்க மேத்தமெட்டிக்ல எதாவது மிஸ்டேக் பாருங்க. இதை கடைசி கொஸ்டின் இதான் முடிச்சிடும். மேத்தமெட்டிக்ல கரெக்டாக இருக்காங்களா? புக் ஆன்சர் எவ்வளோமா இருக்கு? நமக்கு என்ன வந்திருக்கு? 0.048 வந்திருக்கா? எங்க மிஸ்டேக் பண்ணோம்? 1 into 10⁻⁻2 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 0.318 இந்த இடத்துல பாருங்க, இங்க மிஸ்டேக் இருக்கு பாருங்க. கால்குலேட்டர் இருக்கா கையில? எனக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இந்த இதை தப்பு பண்ணிக்கிறேன். நான் கால்குலேட்டரை தப்பா அடிச்சிட்டேன். .1 இருங்க, நானே அடிச்சேன். 0.1 into divided by 81.4 0.318 மாங்க. 0.318 plus 0.017 போட்டோன்னா 0.33 வருதுப்பா. 3354 வருது. கட்டன் பாருங்க. வருதா? 0.33 வருதா உங்க கால்குலேட்டர்ல? மேபி உங்க புக் ஆன்சர் தப்பா இருக்கலாம். ஓகேம்மா, எல்லா கொஸ்டின் சால்வ்டு. ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாமா?